வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் ரோமியோ ஆர்ட்ஸ் சேனல். இங்கே நாம் மியூசிக் நோட்டேஷன், மியூசிக் தியரி, பியானோ பாடங்களை கற்றுக்கொள்வோம். இசையோடு இணைந்து கற்றுக்கொண்டு மகிழ்ந்து முன்னேறுவோம். இசை தத்துவ பாடம். இசை குறியீடுகள் மூலம் எழுதப்படுகிறது. நாம் பயன்படுத்தும் இசை அகர வரிசை A B C D E F G. ஜிக்கு பிறகு மீண்டும் ஏயிலிருந்து தொடங்குகிறது. நோட்டுகள் ஸ்டாப் என்ற 5 கோடுகள் 4 இடைவெளிகள் வைக்கப்படுகின்றன. ஒவ்வொரு கோடும் இடைவெளியும் தனித்தனி இசை சத்தத்தை குறிக்கிறது. இந்த நோட்டுகளை தினமும் அடையாளம் காண பயிற்சி செய்யுங்கள். இந்த பாடத்தில் நாம் பியானோ கீபோர்டை பற்றி கற்போம். கீபோர்டில் வெள்ளை கீக்களும் கருப்பு கீக்களும் உள்ளன. வெள்ளை கீக்களுக்கு A முதல் G வரை இசை அகரவரிசை பெயர்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. கருப்பு கீக்கள் 2 மற்றும் 3 குழுக்களாக அமைந்துள்ளன. சி நோட் எப்போதும் 2 கருப்பு கீக்களின் இடது பக்கம் உள்ள வெள்ளை கீதான். உங்கள் கீபோர்டில் உள்ள அனைத்து சி நோட்டுகளையும் கண்டுபிடித்து வாசியுங்கள். இது கீபோர்டின் அமைப்பை புரிந்து கொள்ள உதவும். இதனை தினமும் பயிற்சி செய்தால் பியானோ திறமை மேம்படும். இந்த பாடத்தில் இசையில் உள்ள பார்கள் மற்றும் அளவுகள் பற்றி கற்போம். இசை செங்குத்து கோடுகள் மூலம் பிரிக்கப்படுகிறது. 2 பார் கோடுகளுக்கு இடையில் உள்ள இடத்தை மெசர் என்று அழைக்கப்படுகிறது. மெசர் இசையின் அடிகளை எண்ண உதவுகிறது. உதாரணமாக 4/4 நேரத்தில் ஒவ்வொரு மெசரிலும் 4 அடிகள் இருக்கும். 3/4 நேரத்தில் ஒவ்வொரு மெசரிலும் 3 அடிகள் இருக்கும். அடிகளை எண்ண கைதட்டல் அல்லது தட்டல் மூலம் பயிற்சி செய்யுங்கள். இது உங்கள் இசை லய உணர்வை மேம்படுத்தும். இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி. சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.